இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பவர் கிரிட்லேருந்து வந்திருக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஷிப்கான ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதுதான் அதோட வெப்சைட்ஸ். அண்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதில் கேரியர்ஸில் ஆப்ஷனில் தொட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டோட பிடிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. இதில் லாஸ்ட்டில் வந்திங்கன்னா சதர்ன் ரீஜியன் 2 அதில் கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அண்ட் கேரளா இவங்கெல்லாம் அப்ளை பண்ணுற அண்ட் இந்த ரீஜியன்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஓப்பனிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25/8 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு க்ளோசிங் டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10/9. ஸோ அந்த டேட்ஸில் அது க்ளோஸ் ஆயிரும். அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸாக இருக்கட்டும் அண்டு 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அதில் இருக்கிற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ். அண்டு இதில் வந்து மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அண்டு இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கணும், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஐடியில் இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நேட்ஸ் எஜுகேஷன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் அப்ரெண்டிஷிப் இன் பவர் கிரிட். இதில் இருக்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் லேண்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வர்றப்போ இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் தொடுறப்போ உங்களுக்கான சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர் அண்டு 10th சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்ஸ் ஆகட்டும் அண்டு 12th சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரியோட ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி அண்டு டிகிரி வித் ஐடிஐ படிச்சிங்கன்னா ஐடிஐயோட தான் கேஸ்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த இது அண்ட் அதர் சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் கேட்குறது வந்து ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ப்ரொஃபைல் இன் நேட்ஸ் நாப்ஸ் ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்த மாதிரி அந்த நேட்ஸ் நாப்ஸ் போர்ட்டலில் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ இதில் இப்போ நம்ம சதர்ன் ரீஜன்ஸில் என்னென்ன கேட்டகரியாக அவங்க விட்ருக்குறாங்க வேக்கன்சி எந்தெந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு அன்ரிசர்வ்டில் 1 இருக்குது அண்ட் டிப்ளமோ சிவிலில் இருக்குது, டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் இருக்குது அண்ட் கிராஜுவேட் சிவில் அண்ட் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல். அதுவே தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ எலக்ட்ரீஷியனில் 3யும், டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் 3யும், கிராஜுவேட் சிவிலில் 1ம் அண்ட் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கலில் 1 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி கேரளாவில் ஐடிஐ எலக்ட்ரீஷியனில் 1 அண்ட் டிப்ளமோ சிவில் அண்ட் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் லொக்கேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அரசூர், ஹொசூர், மதுரை, சேலம், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவாவளம், திருநெல்வேலி, திருச்சி, டியூட்டிகரின் அண்டு உதுமலைப்பேட் இந்த ரீஜன்ஸில் தான் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட மந்த்லி ஸ்டைஃபன்ஸ். ஐடிஐயாக இருந்தீங்கன்னா 13,500, டிப்ளமோ இருந்தீங்கன்னா 15,000, அதே டிப்ளமோ சிவிலுக்கு அதே தான். அண்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா 17,500, கிராஜுவேட் சிவிலாக இருந்தாலும் அதே 17,500. இதெல்லாம் அவங்களோட மந்த்லி ஸ்டைஃபன்ஸாக இருக்கணும். இதில் போட்டிருக்கிற மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தது தான், அதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும். இதை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இதை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை பண்ண தெரியாதவங்க சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் நெக்ஸ்ட்டாக. இந்த டீட்டெயில்ஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுதான் அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ். அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்பாங்க அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், ஆதார் கார்டோ இல்லை மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதில் கேட்பாங்க. அண்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்டு ரீசன்ட் கலர்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் அவங்க கேட்குறது. அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கணும். அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவர் கிரிட் இதுக்குள்ளே போயிட்டு கரியர்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆகும், அதில் அப்ளைன்னு கொடுத்து அதில் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை
இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்றது எதுவும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. there is no application ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் எதுவும் கிடையாது, ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்டிங் எப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் வில் பி ஸ்க்ரீன்ட் இன் த மெரிட் பேஸ்ட் ஆர்டர், குவாலிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் அந்த ட்ரேட். இப்போ டிகிரி படிச்சிங்கன்னா டிகிரியோட உங்களோட சிஜிபியை வச்சு எடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எப்படியோ அந்த மெரிட் லிஸ்ட் படி உங்களை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் கேண்டிடேட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதுதான் அதில் செலெக்ஷன் எப்படி அந்த மெரிட் லிஸ்ட் படி உங்களோட மார்க்ஸ் ஆர் சிஜிபிஎஸ் வச்சு உங்கள் மெரிட் லிஸ்ட் படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங்கிறது 1 இயருக்கு நடக்கும். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கிறது இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, அது எவ்வளோன்ட்டு. அண்ட் இதுதான் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா 25 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் க்ளோசிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10/9 நெக்ஸ்ட் மந்த் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கான அப்ளை வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான அப்ளை வீடியோவை நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக இதுக்கு அப்ளை பண்ணுன்றவங்க பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.